ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாவாஸ் குக்கிங். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? முட்டை தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், சின்ன ஒரு பழுத்த தக்காளி, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 15 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கடுகு. முட்டை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி கீரி வச்சுக்கோங்க. கீரி வச்சுருந்தா நல்லா நம்ம போடுற கிரேவிலாம் அதில் உள்ளே ஏறி நல்லா சாப்பிடுவோம், டேஸ்ட் கொடுக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா குழஞ்சி வரும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளையும் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு பரட்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற வேணால், கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம கீரி வச்சுருக்க முட்டையை அதில் போட்டுக்கலாம். நல்லா அந்த கிரேவியிலே நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அந்த தண்ணி நல்லா சுண்டி நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா மேலே கருவேப்பிலையில் தூவி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். தூவி பரட்டி விட்டுக்கோங்க. இப்படியே பரட்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.